அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஹல்லேலூயா 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 மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, தேவாதி தேவனே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இறை வார்த்தையை கேட்பதற்காக வாஞ்சியோடு கூடி வந்திருக்கிற எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் நல்ல இயேசுவே, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மனைவி கனிதரும் திராட்சை செடி என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. திருப்பாடல் 128 3வது வசனத்தை படிங்க. உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு அஞ்சி கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ்பவர்கள் தங்கள் உழைப்பின் பயனை உண்பார்கள், நற்பேரும் நலனும் பெறுவார்கள். இல்லத்தில் மனைவி கனிதரும் திராட்சை செடி போல் இருப்பால், உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒலிவக்கன்றுகளை போல் இருப்பார்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கடவுளுக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்பவர்களுடைய மனைவி கனிதரும் திராட்சை செடி போல் இருப்பார்கள். அவர்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு அன்பு, அமைதி, மகிழ்ச்சி என்னும் கனியையும், பொறுமை, பரிவு, நன்னயம் என்னும் கனியையும், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்னும் கனியையும் நிறைவாக கொடுப்பார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மனைவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் குடும்பத்தில் சாந்தியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிறைவாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. ஒரு குடும்பத்துல மனைவி பொறுப்பற்றவராகவும், கெட்ட நடத்தை, பரத்தமை, காம வெறி, சிலை வழிபாடு, சாத்தான் வழிபாடு, வேற்று தெய்வ வழிபாடு, சண்டை சச்சரவுகள், சினம், சீற்றம், கட்சி மனப்பான்மை, பொறாமை, புரணி பேசுறது, பில்லி சூனியம் வைக்கிறது, குறி ஏற்கிறது போன்ற கெட்ட கனிகளை கொடுத்து கொண்டிருந்தால் அந்த குடும்பம் உடையும், நலிந்து மெலிந்து தரைமட்டமாகும். ஆக பிரியமானவர்களே, குடும்ப தலைவிகளே, அருமையான மருமகள்களே, குடும்பத்துல விளக்கேத்துறவங்களா இருங்க, குடும்பத்தை நாசப்படுத்துறவங்களா இருக்காதீங்க, கனி கொடுக்கிறவங்களா இருங்க, குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவங்களா இருங்க. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும்
நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீங்க என்னோடு இணைந்திருந்தா, நான் உங்களோடு இணைந்திருந்தா நீங்க மிகுந்த கனி கொடுப்பீங்க. என்னை விட்டு பிரிஞ்சு உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இதை நீங்க உங்க உள்ளத்துல எழுதி வைக்கணும். நான் யார் தெரியுமா? நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறேன் தெரியுமா? எங்க தாத்தா யாருன்னு தெரியுமா? எங்க பாட்டன் யாருன்னு தெரியுமா? அப்படிங்கிற அகங்காரத்துல மிதக்காதீங்க. பிரியமானவர்களே, தாழ்ந்து பணிந்து குனிந்து நீங்க நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கனிதரும் மரங்களாக மாற்றுவார். நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கணுங்க. நீங்க ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கலைனாக்கும், நீங்க பணத்தோடு இணைஞ்சிருந்தீங்கனாக்கும், பதவியோடு இணைஞ்சிருக்கிறீங்கனாக்கும், வாழ்க்கை வசதிகளோடு இணைஞ்சிருக்கிறீங்கனாக்கும் நல்ல கனி தர முடியாது. நீங்க கனி கொடுப்பீங்க, கனி கொடுக்காம இருக்க மாட்டீங்க. அதை வாயில வைக்க முடியாது. உங்களை போல ஆட்களோட குடும்ப வாழ்க்கை நடத்தவும் முடியாது, குடும்பத்துல வாழவும் முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட்டு பிரிஞ்சு உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிறாரு. நீங்க நல்ல கனி கொடுக்கணும், குடும்பத்தை கட்டி எழுப்பணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுனாக்கும் நீங்க யாரோட இணைஞ்சிருக்கணும்? இயேசுவோட இணைஞ்சிருக்கணும். Praise the Lord. Praise the Lord. நாம் இயேசுவோடு இணைந்திருக்கும் பொழுது இறைவார்த்தையை அதிமிக வல்லமையோடு பறைசாற்றி ஏராளம் ஆத்துமாக்களை அறுவடை செய்யலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவோடு இணைந்து இருக்காத அநேக ஊழியர்கள் அவர்களும் போதிக்கத்தான் செய்கிறார்கள், ஆனால் ஆத்மா அறுவடை கிடையாது. எப்போ ஆத்மா அறுவடை கிடைக்கும்? இயேசுவோடு இணைந்திருக்கும் போது மட்டும்தான் ஆத்மா அறுவடை நடக்கும். ஆக பிரியமான இறை ஊழியர்களே, நீங்களும் உங்கள் குடும்ப வாழ்க்கையும் இயேசுவோடு இணைந்திருக்கவில்லை என்றால் கனி கொடுக்க முடியாது, ஆத்ம அறுவடை செய்ய முடியாது என்பதை சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். ஊன்னு நீங்க பேசலாம், இறை வசனங்களை அருமையா விளக்கி கொடுக்கலாம், ஒரு ஆத்மா கூட மனம் திரும்பாது. காரணம், அங்கே இயேசு இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவோடு இணைந்திருக்கும் பொழுது சாட்சிய வாழ்க்கை வாழ்ந்து ஏராளம் பேரை நீங்க இயேசு கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம். Praise the Lord. Praise the Lord. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு தூய ஆவியார் அருளும் வரங்களையும் கொடைகளையும் கனியையும் நிறைவாக பெற்று ஏராளம் பேரை கனி கொடுப்பவர்களாக மாற்றலாம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நீங்க இணைந்து இருக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு நற்செயல்களை செய்யலாம், மிகுந்த மகிழ்ச்சியோடு தானம் தர்மம் செய்யலாம். அவரோடு இணைந்திருக்கும் பொழுது நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ளலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை விட்டு பிரிஞ்சு உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது என்று அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்க குடும்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கும், முக்கியமா கிராமங்கள்ல குழந்தைங்க வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்து தட்டுல சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பார்த்துருக்கிறீங்களா? பெரிய பெரிய மாளிகையில இருக்கிறத விட்டுருங்க, கிராமங்கள்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அங்கே ஒண்ணு உட்கார்ந்து நாக்க தொங்க போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம். எது அது? நாய். பார்த்துக்கிட்டே இருக்கோம். எப்போ இந்த புள்ள ஒரு சோறு அள்ளி வைக்கும், இல்ல எப்போ எந்திரிச்சு உள்ள போகும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு சோறு அள்ளி வைக்கணும், இல்லைன்னா எந்திரிச்சு போயிட்டா டபக்குன்னு அந்த சோத்தை தின்ட்டு ஓடி போயிடும். அப்படித்தானே? ஆமா. நம்மெல்லாம் கடவுளுடைய பிள்ளைங்க, அப்படித்தானே? எப்போ ஆண்டவரை விட்டு பிரிகிறோமோ ஒரு நாக்க தொங்க போட்டுட்டு அங்கே உட்கார்ந்துருக்கோம் ஒரு பல்லு இல்லாத நாய். எதுக்கு? டக்குன்னு உங்களை கவ்விட்டு போறதுக்கு. ஆகவே இந்த லோகத்துல நம்ம வாழ்றது வரைக்கும் எப்போதும் ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கணும். ஆண்டவரோடு இணைஞ்சு இல்லாத வாழ்க்கை, அது சாத்தானோட இணைஞ்சிருக்கிற வாழ்க்கை, உங்களால கனி கொடுக்கவே முடியாது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமான பெற்றோரே, பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் இருட்டறையில் பாவம் செய்தால் உங்கள் பிள்ளைகள் பட்ட பகல்ல வெட்ட வெளிச்சத்துல வெக்கமில்லாம நடுரோட்ல பாவம் செய்வாங்க. நீங்க 1/4 லிட்டர் சாராயம் குடிச்சீங்கன்னாக்கும் உங்க பையன் 1/2 லிட்டர் சாராயம் குடிச்சிட்டு வருவான். நீ 100 ரூபாய் வீண் செலவு செஞ்சாக்கும் உங்க பிள்ளைங்க 1000 ரூபாய் வீண் செலவு செஞ்சுட்டு வருவாங்க. பிரியமானவர்களே, பிரியமான பெற்றோரே, குடும்பத்திலே கனி கொடுக்க வேண்டிய நீங்களே துர்மாதிரியான வாழ்க்கை வாழ்கின்றீர்கள் என்றால்
உங்கள் கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி ஆழ்ந்த சமுத்திரத்தில் அமிழ்த்துவது நல்லது என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கூறுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, அச்ச நடுக்கத்தோடு பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். உங்க பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழுங்கள். உங்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுங்க, துதிக்க சொல்லிக் கொடுங்க, வேதம் வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்க கற்றுக் கொடுங்கள். அப்பொழுது உங்க குடும்பத்துல எல்லோரும் கனி தரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. Hallelujah. வாய்க்கால்கள் ஓரத்துல நடப்பட்ட மரம் போல எப்போதும் பசுமையாக இருப்பீர்கள். 12 மாதங்களும் கனி கொடுப்பவர்களாக இருப்பீர்கள். Praise the Lord. Praise the Lord. வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் நான், என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் நான், எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. நம்ம என்ன பாடணும்? வாய்க்கால்கள் ஓரத்துல நடப்பட்ட மரம் நாம். அப்படித்தானே? எப்போதும் கனி கொடுக்கணுங்க. கனி கொடுக்காத காஞ்ச மரமா பட்ட மரமா நம்ம வாழவே கூடாது. Praise the Lord. Praise the Lord. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. பண்புள்ள மனைவி தன் கணவனுக்கு மணிமுடியாவாள், இழிவு வருவிப்பவள் அவனுக்கு எலும்புருக்கி போல் இருப்பாள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, கணவனும் மனைவியும் ஒரு குடும்பத்துல ஓர் உடல் என்பதை அறிந்து ஒருவர் ஒருவரை மதித்து நடக்க வேண்டும். அருமையான மனைவியரே, உங்க கணவனுக்கு பணிஞ்சு நடங்க, பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருங்க. அப்பொழுது நீங்கள் கனி கொடுப்பவர்களாக இருப்பீர்கள். Praise the Lord. Praise the Lord. உங்க கணவருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நோய் நொடியிலும் தனிமையிலும் மன உளைச்சல்லையும் அவங்களுக்கு உற்ற துணையா இருக்கணும். என்ன சொன்னேன் இப்போ? உங்க கணவனுக்கு நீங்க உற்ற துணையா இருக்கணுங்க. அப்பத்தான் நீங்க உங்க குடும்பத்துல கனி கொடுப்பவர்களாக இருக்க முடியும். Praise the Lord. Praise the Lord. உங்க கணவர் குடிகாரராகவோ கோபக்காரராகவோ கூடா ஒழுக்கமுடையவராகவோ இருக்கலாம். உங்களை அடிச்சு உதைச்சி கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறவராக கூட இருக்கலாம். கோவிச்சுக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடாதீங்க. என்ன செய்யணும்? உங்க கணவனுடைய பேரை காப்பாத்துறதுலயே நீங்க கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்க கணவனுடைய பலவீனத்தை எக்காரணத்தை முன்னிட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம், பகிர்ந்து கொள்ளவே கூடாது. அவ என்ன செய்தாலும் சரி, அது உங்களோட தான் மடியணும். அப்பதான் உங்க கணவன் புத்தி தெளிஞ்சு வரும் பொழுது என் மனைவியை போல ஒரு ஆள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்படித்தானே? நீங்க மாமாட்டையோ அங்கேயோ இங்கேயோ சொல்லிட்டு ஊர் முழுசும் டபாரா அடிச்சுட்டு வந்தா, ஐயோ எனக்கு 100 மாப்பிள்ளைங்க வந்தாங்க, போய் இவனுக்கு போய் எங்க அப்பா என்னைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரே, நான் படுறனே பாடு அப்படின்னு சொல்லி நீங்க பாட்டு பாடாதீங்க. என்ன நடந்தாலும் உங்க குடும்பத்துல நடக்கிறது உங்க குடும்ப கதவை விட்டு வெளியில போகக்கூடாது. உங்க படுக்கறையில நடக்கிறது உங்க பிள்ளைகளுக்கு கூட தெரியக்கூடாது. அப்படி நீங்க உங்க கணவனுடைய பெயரை நீங்க காப்பாத்தினீங்கன்னாக்கா நீங்கள் அவருக்கு மணிமுடியாக இருப்பீர்கள். Praise the Lord. Praise the Lord. குடும்பத்துல கனி தரும் திராட்சை செடியாக இருப்பீர்கள். இதை நீங்க கட்டாயம் செய்தே ஆகணும். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ரூத் 1ஆம் அதிகாரம் 16 17 வரை உள்ள வசனங்களை படிங்க. அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம். நீர் எங்கே இறப்பீரோ அங்கேயே நானும் இறப்பேன். அங்கேதான் என் கல்லறையும் இருக்கும். சாவிலும் உம்மை விட்டு நான் பிரியேன். அப்படி பிரிந்தால்
ஆண்டவர் என்னை தண்டிப்பாராக என்றார். Praise the Lord. Praise the Praise Lord. Lord. மோவாபிய நாட்டிற்கு தன் கணவனோடும் 2 மகன்களோடும் பிழைக்கச் சென்ற நகோமி தன் கணவனையும் 2 மகன்களையும் இழந்து தன் சொந்த நாட்டிற்கு யூதா நாட்டிற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது ரூத்து தானும் அவளோடு வருவதாக கூறவே நெகோமி வேண்டாம் என்று சொல்ல, அதற்கு ரூத்து சொன்னதை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்டோம். என்ன சொன்னாங்க? நானும் உன் கூடவே வருவேன், நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே வருவேன், உம்முடைய இனம் என்னுடைய இனமாகும், உம்முடைய இல்லம் என்னுடைய இல்லமாகும், உம்முடைய தெய்வம் எனக்கும் தெய்வமாகும், நீர் எங்கே மரிப்பீரோ அங்கே நானும் மரிப்பேன். சாவுல மட்டும்தான் நம்மளை பிரிக்க முடியுமே ஒழிய வேற எதுவுமே பிரிக்க முடியாது, நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். என்ன அருமையான மருமகள், அப்படித்தானே? ஆமா. பிரியமானவர்களே, இறைச்செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்க அநேகர் திருமணமாகி உங்க கணவர் வீட்டிற்கு போயிருக்கீங்க, இன்னும் போகலான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க கணவர் வீட்டுக்கு போகும் பொழுது உங்க மாமன் மாமியாரை பார்த்து, அத்தை மாமா இனி நீங்க எதை குறிச்சும் கவலைப்பட வேணாம், நான் வந்துட்டேன் உங்க வீட்டுக்கு, உங்களை நான் சாவுறது வரைக்கும் கண்ணு கலங்காம பாத்துக்கிறேன், உங்க தேவைகள் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன், நான் இருக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்லி இருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டாக்கும் அங்க இருக்கிற மாமனும் மாமியாரும் உங்க தாயும் தகப்பனும், அப்படித்தானே? ஆமா. பதிலே வரல, நம்ம ஏடா பதில் சொல்லி மாட்டிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆக பிரியமானவர்களே, இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரூத்து சொல்றா, நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. பிரியமானவர்களே, திருமணமாகி போறாங்க, அருமையான மருமகளுக்கு போறாங்க. 2 வாரம் 3 வாரம் 1 மாசம் 2 மாசம், அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. என்னங்க மதன்னு சும்மா இருந்துகிட்டு இருக்கிறீங்க, யார? கணவனை பார்த்து. இப்ப என்னடி செய்யணும்? சரி, நம்ம இப்படி இந்த கூட்டு குடும்பத்துல கடந்து என்னத்தை செய்ய போறோம்? நீங்க உங்க அப்பா அம்மாட்ட போய் இப்படி சொல்லுங்க, நாங்க வாடகை வீட்டு எடுத்துக்கிட்டு வெளியில போய் தனி கொடுத்தனம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுங்க. உடனே உங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க, ஐயோ புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க சின்னஞ்சிருசுங்க, நீங்க வெளியில போகக்கூடாது, நாங்க போறோம், நாங்க எல்லாம் தோட்டத்துல இருக்க குடிசை வீட்லயா தங்கிக்கிறோம், நீங்க இருங்கன்னு சொல்லுவாங்க. ஏங்க கவனமா கேளுங்க, இல்ல அப்பா அம்மா இருங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க, சரி போங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா இருந்துக்கிறோங்க அப்படின்னு அறிவுரை கொடுப்பாங்க. யாரு? புதுசா வந்த மருமக சொல்லுவாங்க. பிரியமான மருமகள்களே, கவனமா கேளுங்க. நீங்க ஒரு குடும்பத்துல கனி கொடுப்பதற்காக கடந்து சென்றிருக்கீங்க. கனி கொடுத்து ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கிற மரங்களை வெட்டி எடுக்கிறதுக்கோ பிடுங்கி எடுக்கிறதுக்கோ கிடையாது. கனி கொடுத்து ஓய்ந்து இருக்கிற மரங்கள் யாருங்க? மாமனார் மாமியாரு. அவங்கள பிடுங்கி எறிகிறதுக்கா போறீங்க? அவங்கள வெட்டி தகர்க்கிறதுக்கா போறீங்க? மேலே இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, உங்க வயிற்றின் கனியை அடைச்சிருவாருங்கிறத சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்க குடும்ப தலைவர் உங்க கணவன் நீடூழி வாழணும்னாக்கும் உங்க மாமனும் மாமியாரும் கண்கலங்காம பாத்துக்கிறங்க. அவங்களுக்கு பணிஞ்சு நடங்க, அன்போடு பணிவிட செய்யுங்க. அவர்கள் செய்யற ஒரு சில சின்ன குற்றங்களை பெருசுபடுத்தி உங்க கணவர்கிட்ட போய் ஓதாதீங்க. எங்க அவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, என்னால மூச்சு விட முடியல, அவ்வளவு வேலை வாங்குறாங்க இவ்வளவு வேலை வாங்குறாங்க, கணவன்கிட்ட போய் குறை சொல்லாதீங்க. நீங்க மகிழ்ச்சியோட உங்க மாமியார கவனிச்சுக்கிறத உங்க கணவன் பார்க்கும்போது அவர் நீடூழி வாழ்வார், மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பார். நீங்கள் உங்கள் கணவனுக்கு மணிமுடியாக இருப்பீர்கள், உங்கள் குடும்பத்திற்கு கனி தரும் திராட்சை செடியாக இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத் தன்னுடைய மாமியாரை எம்மாத்திரம் அன்பு செய்தார் என்பதை ஆண்டவராகிய கடவுள் கண்டார். அந்த மகளை ஒரு ஆண் குழந்தையால் ஆசீர்வதித்தார். பிரியமானவரே, அந்த ஆண் குழந்தை யாரு தெரியுமா? அவர்தான் தாவீது ராஜாவுடைய தாத்தா ஓபேத். அதே போல நீங்கள் உங்க மாமியாரை கண்கலங்காம பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கும் உங்க வயிற்றின் கனியையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சமீபத்துல ஒரு கணவனும் மனைவியும் என்கிட்ட ஜெப உதவிக்காக வந்தாங்க. 2 பேருமே ஆசிரியர்கள், கணவன் மனைவி 2 பேரும் சென்னையில தான் டீச்சர்ஸா இருக்கிறாங்க. அப்போ நான் என்னப்பா பிரச்சனை, எதுக்காக ஜெபிக்கணும்னு கேட்ட பொழுது, சிஸ்டர் திருமணமாகி 5 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியமே இல்லை, எத்தனையோ மருத்துவர்கள்ட்ட போய்
எத்தனையோ லட்சங்கள் செலவு செய்து பார்த்துட்டோம். ஆனா எல்லா டாக்டர்ஸும் சொல்றது ஒரு குறையும் இல்லை, உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் போங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா வயசாகிக்கிட்டே போகுது, 5 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை சிஸ்டர். அப்போ நான் கேட்டேன், எல்லாத்தையும் சமாதானமா இருக்கிறீங்களா? ஆ, எல்லாத்தையும் சமாதானமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்க அப்பா அம்மா எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க ஒரு குக்கிராமத்துல இருக்கிறாங்க. எப்போ போய் பார்த்தீங்க அவங்கள அப்படின்னு சொல்லும்போது 2 பேருமே தலையை சொரிஞ்சாங்க. அப்போ கணவன் சொன்னாரு, அது திருமணமாகி நாங்க இந்த பக்கம் வந்தோம் பாருங்க சிஸ்டர், அதுக்கு பிறகு நாங்க போய் பார்க்கவே இல்லை சிஸ்டர். அவ ஏன் போய் பார்க்கல அப்படின்னு கேட்டதுக்கு, அது பாருங்க சிஸ்டர், 2 பேருமே டீச்சிங் லைன்ல இருக்கிறோம், லோன் எடுத்து வீடு கட்டிட்டு இருக்கோம், இது இல்லாம இந்த மீட்டிங் போகணும், அந்த மீட்டிங் போகணும், அந்த சொந்தக்கார வீட்டுக்கு போகணும், இந்த சொந்தக்கார வீட்டுக்கு போகணும், இந்த திருமணம், அந்த சாவு அப்படின்னு நாட்கள் ஓடிருச்சு சிஸ்டர் அப்படின்னு சொன்னார். அப்ப நான், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணுமா அப்படின்னு கேட்டேன். ஆமா. நேரா உங்க அப்பா அம்மாட்ட போய் அவங்க காலில் விழுந்து, நாங்க செஞ்சது தப்பு, எங்களை மன்னிங்க, நாங்க வாரத்துக்கு ஒருக்காவது, மாசத்துக்கு ஒருக்காவது, வருஷத்துக்கு ஒருக்காவது வந்து உங்களை பார்த்துருக்கணும், உங்க தேவைகளை சந்திச்சிருக்கணும், நாங்க அதை செய்யாத பாவிகள் ஆயிட்டோம், எங்களை மன்னிச்சு ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க, அவங்க ஆசீர்வதிப்பாங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே போல அவங்க போய் மாமியார்கிட்ட ஆசீர்வாதம் ஆயிட்டு ஒரு வாரம் அங்கேயே இருந்துட்டு அவங்க 2 பேரையும் சென்னைக்கு கூட்டிகிட்டே வந்துட்டாங்க. 3 மாசங்கள் சென்ற பிறகு எனக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன அப்படின்னு கேட்டேன். என் மனைவி 2 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. கனி கொடுத்து ஓய்ந்திருக்கும் மாமன் மாமியாரை வேரோட பிடுங்கி எறியணும்னு நீ திட்டம் தீட்டினாக்கும் உன் கற்பப்பை அடைபடும் என்பதை, கற்பத்தின் கனியை பார்க்க மாட்டாய் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமான மனைவியரே, குடும்ப தலைவிகளே, உங்கள் கணவன் தலை நிமிர்ந்து நடக்கணும்னாக்கும் நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? குடும்பத்துல கனி தரக்கூடியவங்களா இருக்கணும். தூய ஆவியால் நிரப்பப்பட்டு பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமான மனைவியரே, உங்கள் சொல்லாலும் செயலாலும் துர்மாதிரியான வாழ்க்கையிலாலும் உங்கள் கணவருக்கு இழிவு வருவித்தீர்கள் என்றால் நீங்கள் அவருக்கு எலும்புருக்கியாக இருப்பீர்கள், அவர் மிக விரைவிலே இறந்து போய் விடுவார். ஆக பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையில பாவம் இருக்கவே கூடாது. சொல்லு பரிசுத்தமா இருக்கணும், செயல் பரிசுத்தமா இருக்கணும், சிந்தனை பரிசுத்தமா இருக்கணும். எக்காரணத்தை முன்னிட்டும் துர்மாதிரியான வாழ்க்கை வாழாதீர்கள். துர்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தால் உங்கள் குடும்ப நபர்கள், முக்கியமாக உங்க கணவன், நலிந்து மெலிந்து இருந்த இடமே தெரியாமல் போய் விடுவார்கள். ஆகவே குடும்பத்தில் பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள், கனிதரு மரமாக இருங்கள். அப்பொழுது உங்கள் குடும்பத்துல தேவனுடைய ஆசீர்வாதமும் இறை பிரசன்னமும் நிறைவாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சீராக் 26வது அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. நல்ல மனைவியே ஒருவனுக்கு கிடைக்கும் நல்ல சொத்து. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பெரும் செல்வங்களுள் ஒன்றாக அவளும் அருளப்படுவாள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நல்ல மனைவி ஒருவருக்கு கிடைக்கிற நல்ல சொத்து. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிறீங்கனாக்கா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற மகா பெரிய ஆசீர்வாதம் என்னன்னாக்கா நல்ல மனைவி. பிரியமான இளையோரே, உங்களுக்கு நல்ல மனைவி கிடைக்கணும்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்களா? நீ என்ன செய்யணும் தெரியுமா? நம்பர் 1, கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். 2வதாக, உங்க பெற்றோரையும் பெரியோர்களையும் உற்றார் உறவினர்களையும் ஆசிரியர்களையும் மதித்து நடக்க வேண்டும். 3வதாக, என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் கூறுகிறாரே. ஆண்டவரே, எனக்கு பிரியமான நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஞானத்தை எனக்கு தாரும் என்று நீங்கள் செபியுங்கள். 4வதாக, ஜெபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் புதிய ஆராதனையிலும் நிலைத்திருங்கள். 5வதாக, ஏராளம் தான தர்மம் செய்யுங்க. 6வதாக, சாட்சிய வாழ்க்கை வாழுங்கள். 7வதாக, இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுங்கள். இந்த 7 காரியங்களை நீங்க செய்தீங்கன்னாக்கா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அன்பளிப்பு கொடுப்பார். என்ன அந்த அன்பளிப்பு? நல்ல மனைவியா கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. நான் இப்ப சொன்ன எல்லா காரியங்களையும் எழுதி வச்சுக்கிட்டு
வாலிபர்களே தினமும் ஜெபிங்க. ஆண்டவரே, நான் இது போல பரிசுத்தத்துல வாழணும் ஆண்டவரே, மரியாதையா வாழணும் ஆண்டவரே, நான் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு உமக்கு உகந்த வாழ்க்கை வாழணும். நான் உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல மனைவியை தேர்ந்தெடுப்பதற்கான ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி செவிங்க. நீங்க கேட்கறதெல்லாம் நான் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. அப்படிதானே? அப்படிதானே? ஆமா. அதோட கொஞ்சம் தான தர்மமும் செய்யுங்க. ஆண்டவருக்கு விருப்பமானதையும் நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு விருப்பமானது என்னன்னாக்கும், ஏழை எளிய மக்களுக்கு நீ உதவி செய்யணும், தான தர்மம் செய்யணும், சாட்சிய வாழ்க்கை வாழணும், நல்ல இறை வார்த்தைய பறைசாற்றணும். இதெல்லாம் ஆண்டவருக்கு விருப்பமானது. பிரியமானவர்களே, நீங்க மந்திரியை பார்க்க போனாக்கு வெறுங்கையாவா போவீங்க? எதையாவது வாங்கிட்டு போவீங்க இல்ல? ஒரு 1/2 கிலோ திராட்சையாவது வாங்கிட்டு போவீங்க இல்ல? அப்படி நீங்க ஆண்டவர்கிட்ட போகும்போது இதை கொண்டுட்டு போகணும். எதை கொண்டுட்டு போகணும்? நற்செயல்கள் செய்து போகணும். இறைவார்த்தை வல்லமையோட பறைசாற்றிட்டு போகணும். பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து போகணும். அப்போ உங்க விண்ணப்பம் கேட்கப்படும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, இப்படியாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல மனைவிய தேர்ந்தெடுக்கக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் தாரோன்னு சொல்லி செபிக்க பொழுது அவர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அந்த மனைவி நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய திராட்சை செடி போல இருப்பாள். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒளிவக்கன்றுகளை போல் இருப்பார்கள். ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. பிரியமான கணவர்களே, கவனிங்க. நல்ல மனைவி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய சொத்து. அப்படி இருக்க பொறுப்பற்றவர்களாக குடித்து வெறித்து கிடப்பதும், வேலைக்கு செல்லாமல் உறங்குவதும், ஊர் சுற்றுவதும், நல்ல மனைவியை அடித்து உதைத்து சித்திரவதைப்படுத்துவதும், அவர்களை சந்தேகப்படுவதும், ஒரு வேலைக்காரியை போல ட்ரீட் பண்ணுவதும், தன்னுடைய சொந்த ஆசைகளுக்கு மாத்திரம் உபயோகப்படுத்துவதும் மிருகத்தனம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமான குடும்பத் தலைவர்களே, உங்கள் மனைவியரை மதித்து நடங்கள். அவர்கள் சொல்லும் நல்ல அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களை இழிவுபடுத்துவதும், அவர்கள் சொல்லும் நல்ல அறிவுரைகளை உதாசீனப்படுத்துவதும் குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது அல்ல என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கைக்கே நீங்கள் தகுதியற்றவர்கள். முதலிலே உங்கள் மனைவியை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் சொல்லும் நல்ல அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் குடும்பத்தில் கனி கொடுப்பவர்களாக இருப்பீர்கள். கணவனும் மனைவியும் ஒரு குடும்பத்திலே ஓர் உடல் என்பதை அறிந்து இருவருமாக சேர்ந்து கனி கொடுக்க வேண்டும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் இருவரும் வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரம் போல மிகுந்த கனி கொடுப்பவர்களாக இருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளும் மற்ற எல்லோருமே கனி கொடுப்பவர்களாக இருப்பீர்கள். அந்த குடும்பத்தில் சாந்தியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் நிறைவாக இருக்கும். ஆமென். Amen. வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்வார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்வார்கள். கோடை காலத்தில் பயம் இல்லை, வளர்ச்சி வந்தாலும் கவலை இல்லை. கோடை காலத்தில் பயம் இல்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. Praise the Lord. Praise the Lord. மத்தேயு 27வது அதிகாரம் 19வது வசனத்தை படியுங்க. பிலாத்து நடுவர் இருக்கை மீது அமர்ந்திருந்த பொழுது அவருடைய மனைவி அவரிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இயேசு நேர்மையாளர் என்றும் பொறாமையினால் தான் யூத குருக்களும் மூப்பர்களும் பரிசேயர்களும் அவரை சிலுவை சாவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பிலாத்து மிகவும் தெளிவாக அறிந்திருந்தார். இயேசுவை தீர்ப்பிடுவதற்கு முந்தின நாள் இரவு பிலாத்தின் மனைவி ஒரு கனவு கண்டாள். மறுநாள் நடுவர் இருக்கையில் பிலாத்து அமர்ந்திருக்கும் போது பிலாத்தின் மனைவி தன்னுடைய கணவனிடம் ஒரு ஆள் அனுப்பி இப்படியாக சொல்லுகிறார், அந்த நேர்மையாளருடைய வழக்குல நீங்க தலையிடாதீங்க, அவரை குறித்து இந்த நாளிலே நான் மிகவும் துன்புற்றேன் என்று சொல்லி அனுப்புறார்.
பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. பிலாத்துடைய மனைவி ஒரு அறிவுரை சொல்லி அனுப்புறார், அப்படிதானே? ஆமா. இந்த பிலாத்துக்கு அந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ள இஷ்டம் இல்லை. காரணம் என்ன? அவர் பதவி ஆசைக்காரராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்ப மனைவியுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சாக்க பதவி போயிருமேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாரு? இயேசுவை சிலுவை சாவுக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அதனால அந்த பிலாத்தினுடைய இறுதி நாட்கள் மிகவும் பரிதாபமான நாட்களாக, மிகவும் பரிதாபமான முடிவாக இருந்தது என்று நம் எல்லோருக்கும் தெரியும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண் என்றோ பெண் என்றோ ஒரு குடும்பத்துல வித்தியாசம் இல்லைங்கிறத திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். நல்ல அறிவுரைகள் யாருகிட்ட இருந்து வந்தாலும் சரி, கணவன்கிட்ட இருந்து வந்தாலும் சரி, மனைவி கிட்ட இருந்து வந்தாலும் சரி, கணவன் மனைவி அமர்ந்து தேர்ந்து தெளிந்து முடிவுக்கு வாங்க. இது நல்லதா கெட்டதா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அதன்படி செயல்பட வேண்டும். இன்று ஏராளமான குடும்பங்கள்ல மனைவி கிட்ட இருந்து நல்ல அறிவுரை வரும், அப்படித்தானே? கணவன் எப்பயுமே பாதி மயக்கத்துல தான் வருவார். அவருக்கு என்ன பேசுறாங்க என்ன சொல்றாங்க எதுவுமே தெரியாது. அப்போ எங்க இந்த மாதிரி நம்ம பிள்ளைய அந்த ஸ்கூல்ல போட்டா நல்லா படிக்கும்னு நினைக்கிறேன், பாடி படிச்சு என்னத்தடி கிழிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஏங்க நல்ல ஒரு மாப்பிள்ளை வருதுங்க, நம்ம பொண்ணு அந்த ஆளுக்கு கொடுத்துட்டாங்க, நல்லா இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி தட்டி தட்டி தள்ளி கழிக்கிறது. கடைசியில மனைவிக்கே வெக்ஸ் ஆயிரும், இது என்னடா குடும்ப வாழ்க்கை அப்படின்னு. பிரியமானவர்களே, குடும்ப வாழ்க்கைங்கிறது அப்படி இருக்கக்கூடாது. நல்ல ஆலோசனை, நல்ல அறிவுரை எங்க இருந்து வருதோ, கணவன்கிட்ட இருந்து வந்தாலும் சரி, மனைவி கிட்ட இருந்து வந்தாலும் சரி, உட்காருங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கும் ஐயா. உங்க குடும்பத்துல அந்த வீட்டுல போய் உதவி செய்ய, இந்த வேலை செய்ய, அந்த வேலை செய்ய, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். உன் மனைவி பக்கத்துல உட்கார்றதுக்கு மட்டும் உனக்கு நேரம் இருக்காது. உண்டா இல்லையா? அப்பதான் பயங்கர பிஸி வெயிட்ல இங்க ஓடுவேன் அங்க ஓடுவேன், ஏன் ஓடுறேன்னு தெரியாது. இவள்கிட்ட போய் உட்கார்றதே எனக்கு கேட்டுப்பட்டா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அங்கே இங்கே ஓட. உட்காரு, உட்கார்ந்து கணவனும் மனைவியுமா தேர்ந்து தெளிந்து திட்டம் தீட்டுங்கள். அப்பொழுது அந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, கணவனும் மனைவியுமா இருந்து திட்டம் தீட்டி ஒரு முடிவுக்கு வந்து அதை செயல்படுத்தும் பொழுது உங்க குடும்பத்துக்கு வரவிருந்த பெரிய ஆபத்துல இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம். அப்பொழுது கணவனும் மனைவியும் குடும்பத்துல கனி கொடுப்பவர்களாக இருப்பீர்கள், ஆசீர்வாதமான அதிபதியர்களாக இருப்பீர்கள், 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. சீராக் 26வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. துணிவுள்ள மனைவியை அடைந்த கணவன் பேறு பெற்றவன், அவனுடைய வாழ்நாளின் எண்ணிக்கை 2 மடங்காகும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, முக்கியமா வாலிபர்களே, நீங்க பெண் பார்க்க போறீங்க. பெண் பார்க்க போகும் பொழுது எப்படிப்பட்ட வீட்டுக்கு நீங்க பெண் பார்க்க போவீங்க? எந்த வீட்டுல போய் நுழையலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏராளம் பணம், பட்டம், பதவி, பெயர், புகழ், வாழ்க்கை வசதிகள் இருக்கிற வீட்டுல போய் பெண் எடுக்க போவீங்களா? இல்ல ஏராளம் டவுரி கொடுக்க எந்த குடும்பத்துல ரெடியா இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துல போய் பெண் எடுக்கலாம்னு பாப்பீங்களா? இல்ல தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் தெய்வ பயத்திலும் துணிச்சலிலும் கடின உழைப்பிலும் நிறைந்து இருக்கிற குடும்பத்துல இருந்து பெண் எடுக்கலாம்னு நினைப்பீங்களா? எந்த குடும்பத்துல பெண் எடுக்கலாம்னு நினைப்பீங்க? தாய்மாருங்க இருக்கிறீங்க, சொல்றீங்க உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்க பையங்களுக்கு பெண் எடுக்க எப்படிப்பட்ட குடும்பத்துல போய் நுழையலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. நிறைய பணம் கிடைக்கிற குடும்பத்திலயா? நிறைய டவுரி கிடைக்கிற குடும்பத்திலயா? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பரிசுத்த வாழ்வு வாழ்ற குடும்பத்திலயா? எப்படிப்பட்ட குடும்பத்துல பெண் எடுக்க ஆசைப்படுவீங்க? தூய தூய ஆவி. ஆவியால் ஆட்கொள்ள. பிரியமானவர்களே, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பெண் பார்க்க போகும் பொழுது இதையெல்லாம் மனசுல வைங்க. இந்த குடும்பத்துல பையன் எப்படிப்பட்டவன், பொண்ணு எப்படிப்பட்டவள், அதெல்லாம் அலசி பார்க்கணும். எங்க பணம் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போயிடுங்க. அதே போல வாழ்க்கை வசதிகளாம் போய் இன்னைக்கு ஒரு மூட்டை தங்கம் கொடுப்பாங்க, நாளைக்கு ஒண்ணுமில்லாம போயிடும். ஆனா நீ பெற்றிருக்கிற அபிஷேகம் என்றென்றைக்குமாக நிலைத்திருக்கும். ஆகவே அருமையான வாலிபர்களே, நீங்கள் பெண் பார்க்க போகும் பொழுது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து தெய்வ பயத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து துணிச்சலோடு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து திருமணம் செய்யுங்க. அப்போ உங்க குடும்ப வாழ்க்கை செழிக்கும். ஹல்லேலூயா. Hallelujah. நடந்த ஒரு நிகழ்வு. வாலிபன் ஒருவன் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் ஜெபமும் துதியும் இருக்கிற ஒரு வீட்டுல இருந்த
ஒரு ஏழை பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். Praise the Lord. Praise the Lord. அந்த பெண் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து கடின உழைப்பாளியாக இருந்தார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, என்ன நடந்தது? இந்த வாலிபனுக்கு 3 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. ஆனா இவங்க திட்டமிட்டு விவசாயம் செய்யாத காரணத்தினால அந்த குடும்பம் வறுமையில வாடுச்சு. வீட்டுக்கு வந்த பெண்ணு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவள், ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கினாள். அவர் திட்டம் போட்டார். நல்லா நிலத்தை பிரிச்சு, இந்த நிலத்துல என்ன இது போடலாம், இது செய்யலாம், அது செய்யலாம்னு சொல்லிட்டு தேர்ந்து தெளிந்து நல்ல பல மரங்களை நட்டாள். மரங்கள் வளர்ந்து வந்தன. ஏராளமான கனிகளை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. குடும்பத்துல வறுமை நீங்குச்சு. கணவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுடைய வாழ்நாட்கள் ரெட்டிப்பான சந்தோஷத்தை பெற்றான். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. குடும்பத்துல இருக்கிற எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட வாழ ஆரம்பிச்சாங்க. Praise the Lord. Praise the Lord. பிரியமான வாலிபர்களே, இப்ப சொல்லுங்க, மூட்டை மூட்டையா பணம் வந்து இறங்கி இருந்தாலும் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்படிப்பட்ட ஒரு பெண்ணு தான் எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? தெய்வ பயமுள்ள ஒரு பெண்ணு தான் உங்களுக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு வந்தாக்கும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி, நல்லா விவசாயமா இருந்தாலும் சரி, குடும்ப வேலையா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் செம்மையாக செய்வார்கள். அவர்கள் குடும்பத்தில் கனி கொடுக்கிற ஒரு திராட்சை செடியாக இருப்பார்கள். கணவனுக்கு மணிமுடியாக இருப்பார்கள். நல்ல சொத்தாக இருப்பார்கள். குடும்பமே ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த மக்களே, இன்று உங்க உள்ளத்துல என்ன சிந்தனை வரணும்னாக்கும், நான் இந்த உலகத்துல வாழ்றது வரைக்கும் கனி கொடுப்பவர்களாக இருப்பேன், பிறருக்கு உபயோகம் உள்ளவர்களாக இருப்பேன், பணிந்து நடப்பவளாக இருப்பேன், தேவனுக்கு பிரியமான மகளாக இருப்பேன், மகனாக இருப்பேன் என்கிற ஒரு பிரதிக்கினைக்குள்ள கடந்து வாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. பின்னுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, தர்மையான நேரத்திற்காக கோடான கோடி நன்றி கர்த்தாவே. இறை செய்தி வழியாக ஒவ்வொரு நபர்கிட்ட நீ பேசி கொண்டிருந்த கிருபைக்காக நன்றி சுவாமி. ஒரு குடும்பத்திலே ஒரு பெண் கனி கொடுக்கும் திராட்சை செடியாக இருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை நீ விளக்கி கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. தேவாதி தேவனே, ஒவ்வொரு குடும்பத்திலும் வாழ்கிற ஒவ்வொரு மருமக்களும் பணிந்து மகிழ்ச்சியோடும் தாழ்ச்சியோடும் நடக்கக்கூடிய கிருபையை நீ கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பமும் உமக்கு உகந்த குடும்பமாக, பரிசுத்த குடும்பமாக மாறட்டும் சுவாமி. ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே. இந்த நாட்களிலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுகிற அத்தனை பேரையும் உன் பாதத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறோம் சுவாமி. பேர் பேராக தொட்டு ஆசீர்வதித்து குழந்தை செல்வங்களை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பமும் குழந்தை செல்வங்களால் நிரப்பப்படட்டும் சுவாமி. அந்த குடும்பங்கள்ல துதி ஆராதனையும் வேத வாசிப்பும் எப்பொழுதும் இருக்க வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி. உன் நாம மகிமை அடையட்டும் சுவாமி. உம்மை மாத்திரம் ஆராதிக்கக்கூடிய மகா பரிசுத்த குடும்பங்களை நீ உருவாக்க வேண்டுமா செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Amen. ஆமென். 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 Praise the Lord. Praise the Praise the Lord. Lord. மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒளிவ கன்றுகள் போல். மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒளிவ கன்றுகள் போல். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் செபிப்பார்கள். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் செபிப்பார்கள். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். Praise the Lord. Praise the Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.